அந்த அடல்ட் டிராகன் எக்ஸாமினர் எக்ஸாம் இப்போ ஆரம்பமாகும்னு அனௌன்ஸ் பண்றாரு. எல்லா அப்ளிகன்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் டேக் எடுத்துக்கிட்டு டிசிப்ளினோட 2வது கேட்டுக்கு 2nd கேட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. ஒருவேளை எக்ஸாம் பத்தி சரியா தெரியலன்னாவோ இல்ல அந்த எபிலிட்டி இல்லன்னாவோ ஹீரோவை வித்ட்ரா பண்ணிக்க சொல்லி லாங்கஸ் சஜஸ்ட் பண்றான். ஆனா எக்ஸாம் கண்டென்ட் பத்தி எதுவுமே தெரியலன்னாலும் ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. முதல் டெஸ்ட் என்னன்னா அங்க இருக்கிற பாறையை கீறணும். அப்படி பண்றவங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிடுவாங்க. அங்க கொடுக்கற வெப்பன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இல்லனா வெறும் கையாலேயே கூட பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் 3 அட்டம்ஸ் இருக்கு. ஜீக் இந்த டெஸ்ட் ரொம்ப லீனியன்ட்டா இருக்கிறத பார்த்து நினைக்கிறாரு. ஆனா இதை கேட்டு அவரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் இந்த எக்ஸாம் ரொம்ப டெரிஃபைங் லெவல்ல இருக்கும்னு நினைச்சான். டெஸ்ட் ஆரம்பிக்குது. லாங்கஸ் ரொம்ப பேனிக்கிங் ஆக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம பையன் ரொம்ப காமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த டெஸ்ட்ல யூஸ் பண்ற கல்லுக்கு ரீஜெனரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால அதுல வர சின்ன டேமேஜ் கூட அதிலே உடனே சரி பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம வெறும் ப்ரூட் ஃபோர்ஸால பண்ற எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண அடியை விட 100 மடங்கு அதிகமா திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாறையில ஒரு கீறல் விழணும்னா ஒருத்தர் தன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற ஈத்தர் சோர்ஸ் பவரை சரியா சர்க்குலேட் பண்ணி அடிக்கணும்னு லாங்கிஸ் விளக்குறான். இது மார்ஷியல் ஸ்கில்ஸை விட ஈத்தர் சோர்ஸ் பவரை ஹேண்டில் பண்ற ஒரு விஷயம்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த புல்லிங்ஸை உட்பட மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. வரிசையா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்காங்க. கடைசியா ஹீரோவோட முறை வருது. ஆனா அவர் எந்த ஒரு வெப்பனையும் எடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. ஹீரோ வெறும் கையாலேயே அந்த பாறையை அடிக்க போறேன்னு சொன்னதும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கண்டிப்பா இந்த தேர்வுல தோத்துற போறான்னு அவங்க நினைச்சாங்க. அதே சமயம் லாங்கிஸ் ஹீரோவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். டெஸ்ட் ஆரம்பிச்சதும் ஹீரோ அந்த பாறையை ரொம்ப நுணுக்கமா கவனிச்சாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த பாறையை போன்ற ஒரு தாதுவை அவர் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நிமிஷமே ஹீரோ தன் கையை உயர்த்தி அவரோட முழு பலத்தையும் சேர்த்து அந்த ரீஜெனரேஷன் ஸ்டோனை ஒரு பலமான அடி அடிச்சாரு. அவரோட டிராகன் ஸ்லேயர் காம்பேட் டெக்னிக் ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த பாறையை செதறடிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டாரு. இந்த எதிர்பார்க்காத ரிசல்ட்டை பார்த்ததும் அங்க இருந்த மொத்த கூட்டமும் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. லாங்கஸ் ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்திலையும் துள்ளி குதிச்சான். பக்கத்துல நின்னுட்டு இருந்த எக்ஸாமினர் கண்ண சுருக்கி ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்தாரு. ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பத்தோட சட்டவிரோதமான வாரிசா ஹீரோ இருப்பாரோன்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா 4 or 5 ஸ்டார் ரேங்க் வாரியர்ஸால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஒரு வெகுமதியா ஹீரோக்கு ஒரு கிரீன் போஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதோட முக்கியத்துவம் அவருக்கு அப்போ புரியல. அப்புறமா லாங்கிஸ் அது ஒரு சாதாரண தரம் கொண்ட ஹீலிங் போஷன்னு ஹீரோக்கு விளக்குனான். ஆனா ஜீக்கு அது ஒரு வேளை எலிக்சிரா இருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா எலிக்சிர் என்பது ரொம்ப அபூர்வமான மூலிகைகள் மற்றும் தெய்வீக விலங்குகளோட கோர் வச்சு செய்யப்படுற ஒரு மருந்து. இந்த போஷன் பழைய காயங்களையும் புது காயங்களையும் குணப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒருத்தரோட ஈத்தர் பவரை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். இதோட பொருட்கள் ரொம்ப அபூர்வம்ன்றதுனால இதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால இது மார்க்கெட்ல அவ்வளவா கிடைக்காது. ஹவுஸ் டிராகன் தயாரிக்கிற போஷன்ஸ் சாதாரண கடைகள்ல விக்கிறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு லாங்கிஸ் சொன்னான். இதை கேட்டு ஹீரோ ரொம்ப வியந்து போனாரு. அவரோட ஃப்ரெண்ட் அவரை விடாம புகழ்ந்துட்டே இருந்தான். அடுத்ததான் அந்த புல்லிங்களும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ லாங்கஸோட முறை வருது. அவன் ஒரு கத்தி எடுத்து அந்த பாறையை கீற முயற்சி பண்றான். ஆனா அவனால முடியல. அவனுக்கு இதுதான் கடைசி அட்டெம்ப்ட். அங்க இருந்த புல்லிங்க இப்பவே அவனை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹாஃப் டிராகன் கிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும்னு ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அப்போ ஜீக் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. உனக்கு செட் ஆகாத இந்த கத்தியை விட்டுட்டு ஒரு ஈட்டியை யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா கத்தியால அந்த பாறையில ஒரு சின்ன தடம் கூட அவனால ஏற்படுத்த முடியல. அவன் அவ்வளோ வீக்கா இருக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டோட ஆயுதத்தை ஸ்பியருக்கு மாத்த சொல்லி அவனை காப்பாத்துறாரு. லாங்கஸோட அப்பாவை இந்த டிராகன்ஸ் நெஸ்டுக்குள்ள நுழையவே என்னைக்குமே அனுமதிச்சதில்ல. அதனாலேயே இவனை ஹாஃப் டிராகன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஆனாலும் அவரோட அப்பா விட்டு கொடுக்காம இவனை வளர்த்து ஆளாக்கியிருக்காரு. அதனால இன்னைக்கு எல்லாரையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ண அவன் நினைக்கிறான். ஆனா அந்த ஸ்பியரை எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. ஜீக் அவன்கிட்ட ரொம்ப யோசிக்காம நேரா அந்த ஈட்டியால குத்துன்னு சொல்றாரு. முதல் தடவை ஈட்டியை களில எடுக்கிற ஒருத்தன் நேரா குத்தி அந்த ரீஜெனரேஷன் ஸ்டோனை டேமேஜ் பண்றது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா முயற்சி கூட பண்ணாம உன்னை நீயே ஜட்ஜ் பண்ணிக்காதன்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் மீட் பண்ணாங்க. ஆனா ஹீரோ தம்மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை பார்த்துட்டு தானும் முயற்சி பண்ணணும்னு லாங்கஸ் முடிவு பண்றான். இனி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த ஈட்டியை வேகமா பாறையில பார்த்து குத்துறான். அந்த நிமிஷம் அந்த ஸ்பியர் அவனோட உடம்போட ஒரு பகுதியாவே அவனுக்கு ஃபீல் ஆகுது. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அவன் அந்த பாறையை வெறும் கீறல் மட்டும் போடல, அதை அப்படியே தொலைச்சுக்கிட்டு உள்ள போயிடுச்சு. இத பார்த்து ஜீக் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்காக சத்தமா கைத்தட்டுறாரு. இதோ இப்படிதான் தம்மேல தனக்கே நம்பிக்கை இல்லாத லாங்கஸ் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறான். சந்தோஷத்துல லாங்கஸ் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஆனா அந்த புல்லிங்க எல்லாரும் செம டென்ஸ் ஆகிட்டாங்க. இதோட டெஸ்ட் முடிஞ்சு இப்போ என்ட்ரன்ஸ் செரமனி ஆரம்பிக்குது. ஒரே ஒரு டெஸ்ட் தானான்னு ஜீக் யோசிக்கிறாரு. ஆனா காலேஜ்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றான். அப்போ எல்ட்ரியன் ஃபேமிலியோட ஹெட் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல உள்ள வர்றாரு.
அவரோட முகத்தை பார்த்துட்டு என்ன இவர் முகம் இவ்ளோ க்ளூமியா வாடி போயிருக்குன்னு ஜீக் கமெண்ட் அடிக்கிறாரு. அதை கேட்டு பயந்து போன லாங்கஸ் சும்மா இருடான்னு அவரை அமைதிப்படுத்த ட்ரை பண்றான். அங்க இப்போ இருக்கிற எல்ட்ரியன் ஃபேமிலியோட பவரை ஜீக் நோட் பண்றாரு. அங்க இருக்கிற வாரியர்ஸ்ல நிறைய பேரு 6 ஸ்டார் லெவல்ல இருக்காங்க. இது ஒரு நல்ல டீசன்ட் ஃபோர்ஸ் தான்னு நினைக்கிறாரு. அந்த குடும்பத்தோட தலைவரான பாலா எல்ட்ரா ஒரு 8 ஸ்டார் லெவல் வாரியர் மாதிரி தெரியறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெவல்ல உலகத்திலேயே ஒரு 10-12 பேர் தான் இருந்தாங்க. ஹீரோக்கு அவரோட அப்பா மேல ஒரு பெரிய வெறுப்பு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ லார்ட் பவுசா பேச ஆரம்பிக்கிறாரு. எல்ட்ரியன் குடும்பத்தோட ரத்தமும் சதையுமா மாறுங்கன்னு சொல்றாரு. அவரோட ஆரா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால சரியாவே மூச்சு கூட விட முடியல. அவரோட அந்த ஸ்ட்ராங் பிரஷர் எல்லாத்தையும் அப்படியே அமுக்குது. ஹீரோவால கூட அதை தாங்க முடியல. சரியான நேரத்துல ஒரு வயசான டிராகன் வாரியர் வந்து லார்ட புகழ்ந்து பேசி அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை மாத்துறாரு. அதனால எல்லாரும் ஒரு வழியா ரிலீஃப் ஆகுறாங்க. சீக்கிரமே அங்க இருக்கிற ஒரு வாரியர் இப்போ டார்மிட்ரி அசைன்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோன்னு பேர் கூப்பிடுறவங்க உடனே மூவ் ஆகணும்னு சொல்றாரு. நாம எல்லாரும் ஒரே இடத்துக்கு போக மாட்டோமான்னு ஜீக் கேக்குறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு இந்த டிராகன் நெஸ்ட்ல மொத்தம் 4 டாம்ஸ் இருக்குன்னு விளக்குறான். உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 டாம்ல ஏதாச்சும் ஒண்ணுல அசைன் பண்ணுவாங்க. ஜீக்குக்கு டிராகன் நெஸ்டோட ஈஸ்ட் டாம் அசைன் பண்ணிருக்காங்க. அவரு டாம்குள்ள தன்னோட ரூமை தேடி அலைஞ்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சு உள்ள போறாரு. அங்க இருக்கிற ரூம்மேட்டுக்கு ஒரு வார்ம் கிரீட்டிங் கொடுக்குறாரு. அங்க ஒரு சர்ப்ரைஸ். அவரோட ரூம்மேட் வேற யாரும் இல்ல, நம்ம லேங். 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வேற பிளான் எதுவும் இல்லாததால ட்ரைனிங் நாளிலிருந்து ஆரம்பமாகும்னு லேங் சொல்றான். எதையுமே சரியா கவனிக்காம இருக்கிற ஹீரோவை பார்த்தா அவன் திட்டுறான். உண்மையை சொல்லப்போனா ஹீரோக்கு இந்த போர் அடிக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. ஆனா அந்த ரீஜெனரேஷன் ஸ்டோன், அந்த ஹீலிங் போர்ஷன், அப்புறம் அந்த லார்டோட பவர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த எல்ட்ரே ஹவுஸ்லயே கொஞ்ச நாள் இருக்கிறது தப்பில்லைன்னு அவருக்கு தோணுது. இப்போ 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அங்க ஒரு ட்ரைனிங் செஷன் போயிட்டு இருக்கு. அதுல டிராகன்ஸ் பிரெத், அதாவது டிராகனோட சுவாசம் பத்தி சொல்லித்தராங்க. இந்த மெத்தடை எல்ட்ரியன் குடும்பத்தோட 15வது ஹெட் தான் உருவாக்கினாரு. லேடி லைக்கா மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இதை மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க பார்க்க 2nd ஸ்டார் லெவல் மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீக் எந்த ஒரு டீச்சிங்கும் இல்லாமலே தன்னோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸை காட்டுறாரு. இதை பார்த்த ட்ரெயினருக்கு ஒருவேளை அவர் அந்த ஃபேமிலி ஹெட்டோட பவரை அப்படியே இன்ஹெரிட் பண்ணியிருப்பாரோன்னு ஒரு வியப்பு வருது. ஆக்சுவலா ஹீரோவோட அந்த பழைய டிராகன் கிங்ஸ் பிரெத் டெக்னிக் தான் காலப்போக்கில் கொஞ்சம் மாற்றப்பட்டு டிராகன்ஸ் பிரெத்தா இப்போ இருக்கு. காத்துல இருக்கிற ஈத்தரை பிரம்புக்குள்ள இழுத்து அதை எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது தான் இந்த டெக்னிக். இது ஒருத்தரோட ஈத்தர் பவரை அதிகமாக்க உதவும். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது யூசரோட ஸ்கில்ஸை பொறுத்தது. அதனால தான் ஒவ்வொரு பெரிய குடும்பமும் தங்களோட ஸ்டைலை ரகசியமா வச்சிருக்காங்க. இப்ப சொல்லித்தர இந்த டிராகன்ஸ் பிரெத் டெக்னிக் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா யூஸ்லெஸ். ஏன்னா அவரோட பழைய டிராகன் கிங்ஸ் பிரெத் டெக்னிக் மூச்சை விடாம மூவ் பண்ணிக்கிட்டே ஈத்தரை யூஸ் பண்ண வழி செய்யும். அதோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான மெத்தட்ன்றதால ஒரு சிலரால மட்டும்தான் அதை இன்ஹெரிட் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் ஹீரோ அதை சிம்பிளா மாத்தி தன் கிளான் ஸ்ட்ராங் ஆகணும்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவரோட ரீஎன்கார்னேஷனுக்கு அப்புறமும் அது இப்படி உருமாறி இன்னமும் உயிரோட இருக்கும்னு அவர் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு டின்னர் டைம்ல ஜீக் லிங்கஸ் கிட்ட நல்லா சாப்பிடு, இல்லனா நீ ஸ்ட்ராங் ஆக மாட்ட, நீ ரொம்ப வீக்கா இருக்க, இன்னும் அதிகமா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றாரு. அங்க இருக்கிற மத்தவங்கெல்லாம் எவ்வளவு நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்கன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது லைக்கா கொடுத்த வராங்க. நீ இன்னைக்கு ட்ரைனிங்ல ரொம்ப அமேசிங்கா இருந்தன்னு ஹீரோவை பாராட்டுறாங்க. இதை பார்த்ததும் லாங்கஸ் செம நர்வஸ் ஆகிட்டான். டே, இவங்க அந்த எல்ட்ரியன் ஃபேமிலி ஹெட்டோட பொண்ணுடான்னு மெதுவா சொல்றான். ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நம்ம ஹீரோ, நானும் தான் அந்த ஹெட்டோட பையன்னு ரொம்ப கூலா சொல்றாரு. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு லாங்கஸை பார்த்து வேடிக்கை பார்க்காம சாப்பாடை சாப்பிடுன்னு அட்வைஸ் பண்றாரு. ஹீரோவோட இந்த ஸ்டைலை பார்த்து எக்ஸைட் ஆன லைக்கா ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீ ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதனால உனக்கு கண்டிப்பா ஆலைஸ் தேவை. அதனால நீ எனக்கு கீழே வேலை செய்யு, நான் அடுத்த ஃபேமிலி ஹெட் ஆகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, பதிலுக்கு நான் உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப அமைதியா அந்த ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. கடைசியில் அவரோட அப்பாவோட போர்ஷன்ஸை லஞ்சமா கொடுக்க ட்ரை பண்ணியும் ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. லைக்காவால தன்னோட ஈத்தரை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. இந்த வயசுல இது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா ஹீரோ ரொம்ப அக்ரெசிவா லைக்கா கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு ஹெட் ஆகிறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன், ஏன்னா நான் தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னு. லைக்கா சண்டைக்கு கூப்பிட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அந்த ஃபைட்டை வேடிக்கை பார்க்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல கூடிட்டாங்க. விஷயம் சீரியஸ் ஆகிறத ஜீக் இப்பதான் உணர்றாரு. அப்போ லாங்கஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். லைக்கா வெறும் லார்ட் பாலாவோட பொண்ணு மட்டும் இல்ல, எல்ட்ரியன் குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கிற 4 பெரிய குடும்பங்கள்ல ஒரு குடும்பமான டைஃபான் ஆஃப் பிளட்டை சேர்ந்தவங்க. மற்ற பசங்களை விட இவங்க ஒரு ஜீனியஸ். வெறும் 7 வயசுலயே அவங்க குடும்பத்தோட எல்லா ஃபார்ம்ஸையும் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. இது ஹீரோக்கு ரொம்ப புதுசான தகவல். ஆனா இதை கேட்டதும் அவருக்கு பயத்துக்கு பதிலா ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் தான் வருது. உனக்கு லைக்கா முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லைன்னு லாங்கஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா 2 பேருமே சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன் என்னை கட்டாயப்படுத்தி சண்டைக்கு கூப்பிடுறன்னு ஜீக் கேட்குறாரு.
அதுக்கு அவங்க, உன்னை தோற்கடிச்சு நான் அடுத்த ஹெட் ஆகணும், நீ எனக்கு அடியாளா வேலை செய்யணும்னு சொல்றாங்க. தன்னோட குடும்பத்தை பத்தி ஹீரோக்கு எதுவுமே தெரியலன்னு புரிஞ்சதும் லைக்கா சில விஷயங்களை விளக்குறாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 5 வாரிசுகள் 5 ஹேர்ஸ் அடுத்த ஹெட் பதவிக்காக போட்டி போடுறாங்க. ஹீரோவை தவிர மத்த 4 பேரும் அந்த 4 பெரிய குடும்பங்களோட ரத்தத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இடத்த உறுதிப்படுத்த ஹீரோவை இப்பவே தோற்கடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே லைக்கா தன்னோட பெரிய வாளை மேசிவ் ஸ்வாட ரொம்ப லேசா சுழற்றி அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அதை தட்டி விடுறாரு. அவங்களோட அடியெல்லாம் போக போக ரொம்ப வேகமா மாறுது. இத பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹெட்டோட வாரிசுனா எப்படி இருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது. லைக்கா விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜீக் எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாமலே அதை தவிர்த்துட்டே இருக்காரு. இத பார்த்த லாங்கஸுக்கு செம ஆச்சரியம். லைக்காவோட அந்த விசித்திரமான ஃபைட்டிங் ஸ்டைலை ஹீரோவே பாராட்டுறாரு. ஆனா அவங்க விடாம சண்டை போடுன்னு ஹீரோவை வற்புறுத்துறாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல லைக்காவுக்கு ஏத்த மாதிரி சண்டைய மாத்தி ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் மூலமா அவங்கள கீழே விழ வைக்கிறாரு. உன்னால ஏன் ஒரு அடி கூட என் மேல வைக்க முடியலன்னு அவர் யோசிக்கிறாரு. லைக்கா இதுவரைக்கும் அவர் பார்த்த 1 ஸ்டார் வாரியர்ஸை விட ரொம்ப வேகமா இருந்தாலும் கடைசியில அவங்க ஒரு 1 ஸ்டார் தான் அப்படின்றத ஹீரோ உறுதிப்படுத்துறாரு. அவங்களோட மூச்சு, தசைகளோட அசைவு, அவங்க கண்ணோட பார்வை, இதை வச்சே அவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு நான் கணிச்சிட்டேன். பாக்கியெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான்னு ஹீரோ விளக்குறாரு. ஆனா லைக்கா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. மறுபடியும் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா மறுபடியும் ஹீரோ அவங்கள ஓங்கி அடிக்கிறாரு. அந்த அடியை தாங்கிறதுக்காக அவங்க தன்னோட கோர்ல ட்ரூ சோர்ஸ் பவரை எப்படி ஒன்னா சேர்த்தாங்கன்றத பார்த்து ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. லாங்கஸ் பயத்துல குறுக்க வர முயலும்போது ஜீக் அவனை பின்னாடியே இருக்க சொல்றாரு. சரியா அந்த நேரத்துல லைக்காவோட ஆரா பயங்கரமா மாறுது. இப்ப அவங்க 2 ஸ்டார் லெவலை அடைஞ்சிட்டாங்க. இந்த லெவல்ல தான் ஒருத்தரால தன்னோட சோர்ஸ் பவரை உடம்புக்கு வெளியே ஒரு வடிவமா மாத்த முடியும். அதுக்கு பேரு தான் ஆரா. நீ தான் நான் 2 ஸ்டார் லெவலுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ண, அதனால இப்போ உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு லைக்கா சொல்றாங்க. அவங்க கொடுத்த ஒரு வேகமான அடியை ஹீரோவால இந்த முறை முழுசா தவிர்க்க முடியல. இப்போ ஹீரோ முன்னாடி ட்ரூ தண்டர் ஸ்பிரிட் கிரேட் ஸ்வாட் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு புது ஸ்டைல் இருக்கு. இதை பார்த்து ஹீரோ இன்னும் எக்ஸைட் ஆகுறாரு. லைக்கா தன்னோட தண்டரேட் டெக்னிக் மற்றும் தண்டர் லைட் ஃபிளாஷ் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றாங்க. முதல்ல ஹீரோ இதை என்ஜாய் பண்ணாலும் இப்போ இருக்கிற அவரோட நிலைமைக்கு அந்த மின்னல் பவரை ஹேண்டில் பண்றது கஷ்டம்னு அவருக்கு புரியுது. வெறும் ஒரே ஒரு ஸ்டார் தான் வித்தியாசம். ஆனா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு ஹீரோ கவனிக்கிறாரு. அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் முன்னாடி மாதிரி சிம்பிளா இருந்தாலும் 2 ஸ்டார் ஆன அந்த செகண்ட் அந்த தண்டர் பவர் வெடிச்சு செதறுது. அவங்க முன்னாடியை விட இப்ப ரொம்ப வேகமா இருக்காங்க. விசித்திரமான விஷயம் என்னன்னா, அவங்க உடம்ப சுத்தி மின்னல் ஒரு வலை மாதிரி சுத்திட்டு இருக்கு. லைட்னிங் ட்ராப். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமே இல்லாத விஷயம். அந்த பவரை பத்தி ஹீரோக்கு முழுசா தெரியாததால அவரால இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ண முடியல. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து லைக்கா இன்னும் டென்ஷன் ஆகி மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க.